பந்தங்களின் வெளிச்சம் அதிகமில்லாதிருந்தாலும் கையில் கிடந்த அந்த பெண் சாமானியமான அழகுள்ளவள் அல்ல என்பதை அவளை தூக்கும் முன்பாகவே அறிந்திருந்த இளஞ்செழியனின் இதயத்தில் அவளை கரங்களில் தாங்கிச் சென்ற அந்த நேரத்தில் வேறொரு பயமும் கலந்து கொண்டது. பயம் என்னும் கத்தியால் கிழிக்கப்பட்ட மாயத்திரைக்குள்ளிருந்து தலையை அவன் இதயத்துக்குள் நீட்டினாள் வேளிர்குலப் பேரழகி. வேளிர்குல மங்கையின் எழிலுருவம் மீண்டும் இதயத்துக்குள் துளிர்த்ததும் தானிருந்த நிலையை பற்றி ஓரளவுக்கு சங்கடத்துக்கும் கிளிக்கும் உள்ளான இளஞ்செழியன் நடையை சிறிது தளர்த்தி கோட்டை வழியே ஒரு முறை நோக்கினான். கோட்டையின் பிரதான வாயிலான கிழக்கு வாயிலில் சென்றால் யவன காவலர்கள் கண்களிலிருந்தோ அல்லது தன் படை வீரர்கள் பார்வையிலிருந்தோ தப்ப முடியாதென்பதை புரிந்து கொண்ட அந்த பாண்டிய நாட்டு வீரன் தான் ஒரு மங்கையை நள்ளிரவில் தூக்கிச் சென்ற விஷயம் வேளிர் குலத்து அழகிக்கு தெரிந்தால் தன்மேல் அவளுக்கு ஏற்கனவே உள்ள வெறுப்பு 10 மடங்காகிவிடும் என்பதையும், பிறகு அவளை எந்த காலத்திலும் அடைவது அடியோடு சாத்தியமில்லாது போய்விடும் என்பதையும் நினைத்து பார்த்து யார் கண்ணிலும் படாமல் ஊருக்குள் நுழைவதுதான் இதற்கு வழி என்று தீர்மானித்து கொண்டு கரையோர இருளிலேயே நடந்து கோட்டையின் வடபுறத்தை திட்டிவாசலுக்குள் நுழைந்து வேகமாக ஊருக்குள் சென்றான். திட்டிவாசலில் பெருங்காவல் இல்லை என்றாலும் அங்கிருந்த 10-15 காவலரும் சொட்ட சொட்ட நனைந்த ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு உதவி படைத்தலைவன் வெகு வேகமாக உள்ளே நுழைந்து சென்றதை கண்டதும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் சற்று கேலியாகவும் கூட பார்த்து கொண்டார்கள். யவன பெண்மணிகள் கடலில் நீராடி மதுவருந்தி மயங்கி விடுவதும் அவர்களை யவனர்கள் தூக்கிச் சென்று அவர்கள் விடுதிகளில் கிடத்துவதும் காவிரிம்பூப்பட்டினத்தில் சர்வசாதாரண காட்சியாயிருந்தாலும் பெண்களை கண்ணால் கூட திரும்பி பார்க்காதவன் என்று பெயரெடுத்த இளஞ்செழியனும் அத்தகைய கேளிக்கை விலாசத்தில் புகுந்து விட்டான் என்று நிலைமையை தவறாக புரிந்து கொண்ட திட்டிவாசல் காவலர்கள் தங்கள் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை காட்ட ஜாடையாக ஒருவருக்கொருவர் புன்முறுவலும் செய்து கொண்டார்கள். முதலில் அவர்களிடையே எழுந்த ஆச்சரிய பார்வையையோ அதை அடுத்து விகசித்த உதடுகளின் புன்முறுவலையோ கவனிக்க தவறாத இளஞ்செழியன் கண்களில் சற்று பயச்சாயை படர்ந்தாலும் அதிக பேர் கவனிக்கவில்லை என்ற காரணத்தால் அந்த பயத்தை உதறிக்கொண்டு யவனர் தெருக்களை அடுத்திருந்த தன் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றான். 2ஆம் ஜாமம் ஏறிவிட்ட காரணத்தால் தெருக்களில் அதிக விளக்குகள் இல்லை. ஆங்காங்க மூலைகளில் இருந்து கொண்டிருந்த ஓரிரு தீப்பந்தங்களும் அதிக ஜுவாலையை வீசவில்லை. நிலைமை அத்தனை அனுகூலமாயிருந்த போதிலும் இளஞ்செழியன் அந்த ஓரிரு பந்தங்களின் வெளிச்சத்தில் கூட படாமல் அப்பந்தங்களின் வெளிச்சத்தின் விளைவாக பக்கத்து மாளிகையின் பெரும் தூண்களும் தாழ்வாரங்களும் வீசியிருந்த நிழல் பிரதேசத்திலேயே ஒதுங்கி ஒதுங்கி நடந்து சென்றான்.